تبارك وتعالى في القرآن الكريم: خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நேற்று வரை 7வது தராவீஹில் 7வது சூரா ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்துல் ஆராஃப். மொத்தம் 8.25 ஜுசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் ஓதப்பட்ட சூரத்துல் ஆராஃபின் 199 இன்னும் 200வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான்: நபியே, ஹுதில் அஃப்வ, மன்னிப்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பிறரை மன்னிப்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். வஅ்முரு பில் உர்ஃபி, இன்னும் அந்த மக்களுக்கு நன்மையை ஏவுங்கள். வஅஅரிது அனில் ஜாஹிலீன், இன்னும் அறிவீனர்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள், அவர்களை கண்டு கொள்ள வேண்டாம் என்று சொன்ன பிறகு وَإِمَّا يَنزَغَنَّكَ مِنَ الشَّيْطَانِ نَزْغٌ, ஆம், ஷைத்தான் புறத்தில் இருந்து ஊசலாட்டம் வந்தால் فَاسْتَعِذْ بِاللَّهِ, அல்லாஹ்விடத்தில் அந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். கணியத்திற்குரியவர்களே, இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட பொழுது அந்த வசனங்களை கொண்டு வந்து சேர்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்: மா ஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு என்ன கட்டளையிடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்கிறார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள்: இன்னல்லாஹ அமரக அன் தஅஃபு அம்மன் ظلمك, நபியே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பை வழங்க வேண்டும். உங்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் உறுதியாக நன்கு தெரியும், நமக்கு அநீதம் இழைத்தவர்கள், உங்களுக்கு அநீதம் இழைத்தவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இன்னும் وَتُعْطِيَ مَنْ حَرَمَكَ, உங்களுக்கு வரவிடாமல் தடுத்தவர்கள். சில சமயம் பார்க்கலாம், நமக்கு எதுவும் போயிடக்கூடாதுன்றதுல கண்ணு கருத்துமா இருப்பாங்க, நாம் எதையும் அடைந்து விடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நபியை நீங்கள் வழங்க வேண்டும். உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது நினைப்பாங்க சில பேர், அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இன்னும் وَتَصِلَ مَنْ قَطَعَكَ, உங்களோடு உறவை யார் துண்டித்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் சேர்ந்தே வாழ வேண்டும். இந்த கட்டளையை தான் அல்லாஹ் தஆலா இங்கு இடுகின்றான். மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு கூட நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள்: وَأَحْسِنْ إِلَى مَنْ أَسَاءَ إِلَيْكَ, உங்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள், அவர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். மன்னிக்கிறது கூட மன்னிச்சிடலாம், ஆனா மனசு இது கேட்குமா? நமக்கு அநியாயம் செய்தவன், நமக்கு தீங்கு செய்தவன், தெளிவாக நமக்கு நஷ்டத்தை கொடுத்தவன், அவனுக்கு உபகாரம் செய்யறது, இது மனசு ஏத்துக்கிறோமா? சீக்கிரத்துல ஏத்துக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? ஷைத்தான் விட மாட்டான். அதனாலதான் அடுத்த ஆயத்துல எது வருது? ஷைத்தானிடம் இருந்து உங்களுக்கு ஊசலாட்டம் வந்தால் ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் வருது அடுத்த ஆயத்துல. அதாவது கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று 2 விஷயங்களுக்கு வருது. எத்தனை விஷயங்களுக்கு?
ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். ரெண்டு விஷயத்துல ரெண்டு நேரத்துல நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அதில் ஒன்று ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் என்ன செய்யணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யாரா சொல்லுவாங்க பாருங்க. எப்ப குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். ஏன் தெரியுமா? குர்ஆனை ஷைத்தான் தொட விட மாட்டான். குர்ஆனை கையில எடுக்க ஷைத்தான் விட மாட்டான். குர்ஆனை ஓத ஷைத்தான் தடையாக இருப்பான். ஏதாவது ஒன்று ரமலான் மாசம் வந்த பிறகு கூட குர்ஆனை எடுக்க விட மாட்டேங்கிறானே. நிறைய முகல்லாக்களை கஞ்சி கொட்டாக குடிப்பாங்க, எல்லாம் ஓதுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. குர்ஆனை கொஞ்ச நேரம் கையில எடுத்து ஓத விட மாட்டான். இது பண்ற வேலை யாரு? ஷைத்தான். அதனாலதான் ஷைத்தானை விட்டு குர்ஆனை ஓதும் போது நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அவனை விட்டு விரட்டாத குர்ஆனை ஓத முடியும். இது ஒன்று. இரண்டாவது, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய இரண்டாவது இடம் எதுவென்றால், கோபம் வரும் பொழுது மன்னிக்க கூடாது. அவளை பழிக்கு பழி வாங்குற பாரு. எனக்கு அநியாயம் செய்தவனுக்கு நான் அநியாயம் செய்யாமல் விடமாட்டேன். எனக்கு துரோகம் செய்தவன் அவனை பழி தீர்க்காமல் விடமாட்டேன் அப்படின்ற எண்ணம் வருது இல்ல, இந்த கோபம் வருது இல்ல, இந்த நேரத்தில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல வருது. சரி, இந்த நேரத்துல ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு குர்ஆன்ல 3 இடத்துல வருது. குர்ஆன் ஓதும் போது ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்க எத்தனை இடத்துல தான் வருது? ஒரு இடத்துல தான் வருது. ஆனால் கோபம் வரும் பொழுது, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அப்படி செய்து விடாதீர்கள். உங்களுக்கு கெடுதி செய்தவனுக்கு கூட நீங்கள் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு 3 இடத்துல குர்ஆன்ல சொல்லிட்டு, இந்த 3 இடத்திலும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்திலேயே அதில் ஒன்றுதான் இந்த சூரத்துல் அராஃப் என்ற 7வது சூராவின் 200வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் சொல்றான். ஏன் காரணம் எடுத்தீங்கன்னா, மன்னிக்க விட மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். சில பேர் எப்படி சொல்றோம், கியாமத் நாள்ல வச்சுக்கிறேன், கியாமத் நாள்ல பாத்துக்கிறேன். என்ன கியாமத் நாள்ல பார்க்க போறீங்க? நீங்க மன்னிக்கல என்ன நடக்கும்? அவர் நரகத்துக்கு போவார். அப்ப நரகத்துல தள்ளுற வேலையை பார்க்கணுமா? இது பண்றது நரகத்துல தள்ளுற வேலையை யார் பாப்பா? ஷைத்தான். அவன் பண்ற வேலை. அதனால ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இதே போன்ற குர்ஆனில் 41வது சூராவில் வருகிறது, இது ஃபஅபில்லதி ஹி அஹ்ஸன் வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ. உங்களுக்கு தீமை செய்கிறார், நீங்கள் நன்மை செய்யுங்கள். காரணம் என்ன தெரியுமா? தீமையும் நன்மையும் சமமாக, நன்மை உயர்ந்தது இல்லையா? நாம என்ன நினைச்சு சொல்றோம் அப்படின்னா, முள்ளாலதான் எடுக்கணும். இல்ல முள்ளு சமமாக, முல்லை முள்ளால் எடுத்தா இன்னொரு முள்ளு குத்தும் இல்லையா? கணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் சொல்கிறது, ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்தாரா அவருக்கு கூட நீங்கள் நன்மை செய்யுங்கள். காரணம், நீங்கள் செய்கின்ற நன்மை அவர் செய்கின்ற தீமை ரெண்டு சமமா? நீங்கள் செய்கின்ற நன்மை உயர்ந்தது, அதன் மூலமாக நீங்கள் அணுகுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன். அப்படி நீங்கள் செய்தால் பரம விரோதி கூட உற்ற நண்பனாக ஆகிவிடுவான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் வேணான்னு சொல்லுவான், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு. இதே போன்று 23வது சூராவின் 96வது வசனத்தில் கூட வருது, உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கள், ஷைத்தான் விடமாட்டான், ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுங்கள். நாம பாக்குறோம் இல்லையா, நம்ம சொந்த வந்தா அண்ணன் தம்பி அநியாயம் செஞ்சிருக்கலாம், இல்லன்னு இல்ல, தவறு செஞ்சிருக்கலாம், இல்லன்னு இல்ல, மன்னிக்கிறதுக்கு மனசு வருதா? வர்றதே இல்லை. இது பண்ற வேலை யாரு? ஷைத்தான். எனவே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். இப்ப ஒரு சின்ன விஷயம் என்ன, அறிவுபூர்வமா செஞ்சா மனசு வரமாட்டேங்குது. அவ்வளவு துரோகம் செஞ்சவனுக்கு எப்படி அதுல நீங்க பயன்பட்டு போயிருவீங்க, சாத்தியப்படுமா அப்படின்னு உள்ள சொல்லும். இந்த சொல்லுதே இது ஷைத்தான் பண்ற வேலை.
நமக்கு துரோகம் செய்தவனுக்கு நாம நன்மை செய்யணுமா அப்படின்னா ஆமா செய்யணும். எப்படி? ஒரு சில சம்பவங்கள் சொல்றேன், சில சமயங்கள்ல சில உதாரணத்தின் மூலமாக விளங்க முடியும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய கண்ணியமான ஒரு மனிதர், சுப்ஹானல்லாஹ். கியாமத் நாள் வரை அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெரிய இமாம் அவர்களை ஒருவன் நடுத்தெருவில் வைத்து எல்லோருக்கும் முன்பாக திட்டினான். ரொம்ப தரக்குறவா திட்டினான். இப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போன பிறகு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் நல்ல செல்வம் படைத்தவர்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்திருந்தான். ஒரு பை எடுத்து தங்க காசு அதுல போட்டு முடிச்சு போட்டு கொண்டு போய் அவன் வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா அவன் உள்ள திறந்துறான். திறந்தா யார் நிற்கிறான்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப நம்ம ஒருத்தரை திட்டிட்டு வந்துட்டோம், வீட்டுல உட்காந்துருக்கோம், அவன் வந்து கதவை தட்டுறான். திறந்து வந்து எப்படி இருக்கும்? அவன் நிக்கிறான்னு நம்மள வந்து 4 பேர் கூட்டி அடிக்கிறது இருப்போம். ஏன்னா இவன் வந்து நிக்கிறானே, எங்கேயோ அடிக்க வந்துட்டானோ, 4 பேர் நான் சொல்றேன் இல்லையா, அவனை வச்சுக்கிறேன், எங்க 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 ஏரியாவுக்கு வா வச்சுக்கிறேன், நான் என்ன பண்றேன் நாளைக்கு எங்க ஆளுங்களை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான்னு பயந்துட்டான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த தங்க காசை அவர் கொடுக்குறாங்க. அவன் தேய்ச்சி போய் இது எதுக்கு எனக்கு? அப்ப அவன் இல்லை, தயவு செஞ்சு இதை வாங்கிக்கிறீங்க, என்னுடைய அன்பளிப்பு வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இது எனக்கு தெரியுங்கன்னு கேட்கிறாரு அவர். அப்ப சொன்னாங்கன்னா, என்ன நடுத்தெருவில் வச்சு எல்லாரும் முன்னாடி திட்டினீங்க இல்லையா, நான் பொறுமையா இருந்தேன், அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுத்துருப்பான், அந்த நன்மைக்கு நீங்க தான் காரணம். நான் வீட்டுல போய் கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன், எல்லாம் எனக்கு எவ்வளவு நன்மையை தந்திருப்பேன். அவர் என்ன திட்டினாரு, நான் கம்முன்னு இருந்தேன், எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் கொடுத்திருப்பான்னு நினைச்சேன். அந்த நன்மைக்கு யார் காரணம் நினைச்சேன், நீங்க தான் காரணம். அவர் எனக்கு உபகாரம் செஞ்ச உங்களுக்கு நான் உபகாரம் செய்யணுமா இல்லையா, தயவு செஞ்சு இதை வாங்கிக்கீங்க. இதுதான் நம்முடைய முன்னோர்கள். சகிப்பு தன்மை, தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்வது. ஒரு நஷ்டம் விளைவிச்சாரு, பொறுமையா இருந்தோம். நம்ம அண்ணன் 1 லட்சத்தை எடுத்துட்டாருங்க, எவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் கொடுப்பா தெரியுங்களா கியாமத் நாள்ல. அதற்கு காரணம் என் அண்ணன். ஆனா ஒரு ஜான் இடத்தை எடுத்துட்டாரு, என்ன ஆயிரம் எடுக்க கூடாது என்பது வேறு. ஒரு கல், ஒரு செங்கல் அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாரு, நம்ம மேல உபகாரம் செஞ்சாரு. இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் இருந்தாங்க. உண்மையில் அவர்கள் பெரிய ஆபிசர், பெரிய செல்வந்தர். ஆனால் பெரிய இறைநேசராக மாறி அரசாட்சி எல்லாம் விட்டுட்டு அப்படி போறாங்க. போகும்போது ஒரு பள்ளிவாசல் தங்கிறதுக்கு இஷாக்கு பிறகு அனுமதிக்கிறாங்க மோதினாட்ட. சில இடங்கள்ல மோதினார் பயங்கரமா மோதுவாங்க. இந்த பள்ளிவாசல் மோதினார் சொல்லல, வீடு போய் சேரணும். மாஷா அல்லாஹ் இகாமத் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கிட்டே சொன்ன போன வருஷம், உங்க இகாமத் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க போய் அனுமதி கேட்கிறாங்க, நைட்டு தைக்கிறாரு. இந்த பள்ளியில தங்க அனுமதி கிடையாது, மரியாதை வெளில போகுது. அவர் எவ்வளவு கெஞ்சுறாங்க, பிடிச்சி தள்ளி விட்டா வாசப்படியில விழறாங்க. விழும்போது சொல்றாங்க, நிஸ்புல்லி நெஸ்புல்ல, நிஸ்புல்லி நிஸ்புல்ல, உனக்கு 50 எனக்கு 50, உனக்கு 50 50 விழறாங்க. இவருக்கு என்ன, எனக்கு என்ன 50 உங்களுக்கு 50 போய் கேட்கிறாரு. விழுந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, என்னை பிடிச்சி தள்ளி விட்டீங்க இல்லையா, அப்ப நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன், இதுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை தருவான்னு. அந்த நன்மைக்கு காரணம் நீங்க தான் நினைச்சேன். யா அல்லாஹ், இந்த நன்மைக்காக அவரு எனக்கு தர நன்மையில பாதி உங்களுக்கு கொடுத்துட்டு செஞ்சேன். இந்த நன்மைக்கு நீங்க தான் காரணம். இந்த நன்மைக்கு காரணமா இருந்த அவருக்கு எனக்கு கூட நன்மை பாதி அவர் கொடுத்துருக்காரு, அவருதான் இந்த நன்மை காரணம். எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக நம்முடைய முன்னோர்கள் நடந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை, மன்னிக்கின்ற மனப்பான்மை. ரபீ இப்னு ஹதீம் என்ற தாபிர், சஹாபாக்களை பார்த்த ஒரு தாபிர். அவர்கள் விலை உயர்ந்த குதிரை, அதை வாங்கி வெளியில கட்டிட்டு உள்ள வந்துட்டு வெளியில போய் பார்த்தாங்க. போய் பார்த்தா எதை காணும்? குதிரையை காணும். இப்ப நம்மளும் தான் என்ன செய்யும், தேடி தேடி பார்க்கறாரு, காணும். நம்ம பைக்கு காணும்னு வச்சுக்கணும், என்ன நடக்கும்? இவி ஆபீஸ்க்குள்ள தேடுவோம், அங்க விட்டா பைக் விட்டு எங்கேயும் காணும். என்ன செய்வோம்? என் பைக்கை எடுத்துட்டு போற வழியிலே செத்துருவான், கீழே வந்து சாவணும், ஆக்சிடென்ட்ல ஆவாங்க, அவன் பொறுப்பட மாட்டாங்க. அப்படிதான் நம்ம இதுவரை செய்வோம். ரபீ இப்னு ஹதீம் சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னுடைய குதிரையை எடுத்து சென்றவன் ஏழையாக இருந்தால் அதன் மூலம் அவரை செல்வந்தராக ஆக்கிவிடு.
என்னுடைய குதிரையை எடுத்து சென்றவர் ஏழையாக இருந்தால் அதன் மூலம் அவரை செல்வந்தராக ஆக்கிவிடு. என்னுடைய குதிரையை எடுத்து சென்றவர் வசதி படைத்தவராக இருந்தால் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு. இதுதான் சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மைக்கு ஷைத்தான் தடையாக இருப்பான். கோபத்தை உருவாக்குவான். விடாத, மன்னிக்காத, பழிக்கு பழி வாங்கு, அடிச்ச நீ அடி அப்படியே சொல்லுவான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டது என்றால், கிறிஸ்தவ மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அடிச்சா என்ன செய்யணும், இன்னொரு நடந்து காமிக்க முடியுமா? அப்படி இஸ்லாம் சொல்லல. யூத மதம் பழிக்கு பழி வாங்கி தரணும். இஸ்லாமிய மதம் என்ன தெரியுங்களா? பழிக்கு பழி வாங்குகின்ற உரிமை உனக்கு உண்டு. உன்னை அடித்தவனுக்கு திருப்பி அடிக்கின்ற உரிமை உனக்கு உண்டு. ஆனால் அவனை மன்னிப்பது பேசுகிறது. மன்னிப்பது மட்டுமல்ல, அவனுக்கு நீ உபகாரம் செய். அடுத்த கண்ணத்தை காட்ட சொல்லல. அது அறிவுரை தரம். அடுத்த திரும்பி தங்கி அடிங்க இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது? உன்னை அடித்தான். யாருன்னு அடிச்சிருப்பா? யாரோ அடிச்சிருப்பா, நம்ம அண்ணன் அடிச்சிருப்பா, தம்பி அடிச்சிருப்பா, ஃப்ரெண்ட் அடிச்சிருப்பா. நமக்கு அநியாயம் யார் செஞ்சிருவா? நம்ம பார்ட்னர் செஞ்சிருப்பாரு, நம்ம அண்ணன் செஞ்சிருப்பாரு, தம்பி செஞ்சிருப்பாரு, உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்கள் தானே செஞ்சிருப்பாங்க. இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு கூட நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், மன்னித்து விடுங்கள். ஆனால் இதற்கு தடையாக ஷைத்தான் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஷைத்தான் புறத்தில் இருந்தா கோபம் வருது. அந்த ஷைத்தான் எதால் படைக்கப்பட்டவன் என்றால் நெருப்பால் படைக்கப்பட்டவன். எனவேதான் கோபம் வரும்போது ரத்தம் என்ன செய்யுது? கொதிக்குது. சொல்லு, ரத்தம் கொதிக்குதுரா அப்படின்னு நம்ம என்ன ஷைத்தான் வேலை பண்றான்னு அர்த்தம். எனவே கோபம் வந்தா என்ன செய்யணும்? ஒளி செய்யணும், தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றெல்லாம் வருகிறது. இந்த ஷைத்தான் தான், அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருவர் திட்டிக் கொண்டிருக்கிறார். திட்டான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பக்கத்துல வச்சு ஓட்டிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கண்ணியம். நம்ம யாராவது திட்டினாலே முதல்ல என்ன நம்ம செய்வோம்? பக்கத்துல யாரும் இருக்காங்க. வலிக்கு உண்டா முதல்ல எழுந்து கால் கையில் அடிபட்டுச்சான்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பார்ப்பாங்க? நம்மளை யாரா பார்த்துட்டாங்கன்னு பாக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். பக்கத்துல யாரும் இருக்காங்க. அபூபக்கர் சித்தீக் யாருங்க? அல்லாஹ் அக்பர். நபிமார்களுக்கு அடுத்தபடியாக சாதாரண மனிதர்களின் மிகச்சிறந்தவர்கள். அவர்களை ஒருவர் திட்டினார். ரசூலுல்லாஹ் பக்கத்துல எப்படி இருக்கும்? மனசு வேதனையா, அமைதியா இருக்கிறாங்க. சரி, இதுக்கு மேல சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போனோடனே அபூபக்கர் சித்தீக் பின்னாடி ஓடுறாங்க. ஓடி போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன அவன் திட்டிக்கிட்டு இருந்தா? நான் கம்முனு இருந்து அந்த வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நான் திட்ட ஆரம்பிச்சோட நீங்க எழுந்து போயிட்டீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை மலக்கை நியமித்து அவரை திட்ட வைத்தான் அல்லாஹ். நீங்க எப்ப திட்ட ஆரம்பிச்சீங்களோ அந்த மலக்கு போயிட்டாரு, ஷைத்தான் நேரத்துக்கு வந்துட்டான். ஷைத்தான் இருக்கின்ற இடத்தில் நான் இருக்க மாட்டேன். இதுதான். அப்ப அந்த கோபத்தை உண்டாக்குறது, பழிக்கு பழி திட்ட வைக்கிறது, இது ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தானை விட்டு அந்த நேரத்தில் பாதுகாவல் தேடுங்கள். கணிதக்குரியவர்களே, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு யுத்த களம் அந்த யுத்த களத்தில் விரோதியை சந்தித்த அலிகள் யாரு? யுத்த களத்தில் முன்வரிசையில் இருப்பார்கள் இல்லையா? ஒருவன் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பெரிய ரவுடி என்ன பண்ணுவான்? எதிர்ப்படையில இருந்து என் கூட தனியா போறதுக்கு யார் வரான்னு கேட்பான். யார் தான் போவாங்க? அலிகள் போவாங்க. அவ்வளவு பெரிய பலசாலி. கைபர்ல கோட்டையின் வாசலை வீசி எறிந்தவர்கள். ஒரு எதிரியை சந்தித்து அவனை மட்டைக்கு பிடிச்சி ஏறி உட்காந்துட்டாங்க. கழுத்து மேல உட்கார்ந்த பிறகு குருவால எடுத்து என்ன செய்யறாங்க? குத்துலான்னு போகும்போது மூஞ்சில துப்பிட்டான். அலிகள் மூஞ்சில துப்பிட்டான். இது செய்ய முடியல, துப்பிட்டான். துப்போட உடனே அலிகளை விட்டு எழுந்து வந்தாங்க. என்ன அழகா மடைக்கு பிடிச்சிங்க, ஏன் வந்துட்டீங்க? அவன் என் முகத்தில் துப்பும் வரை நான் இஸ்லாத்திற்காக போராடினேன். அவன் எப்ப முகத்துல துப்பிட்டானோ கோபம் அதிகமாயிடுச்சு. இப்ப நான் அவனை கொண்டுனா என் முகத்தில் துப்பியதற்காக அவனை நான் கொண்டேன் என்று வந்துவிடும். வேணாம், எனக்கு கோபம் அதிகரிச்சிருச்சு. இப்ப நான் கொண்டு மாட்டேன். நம்மள
நம்மளால என்ன செய்வோம்? துப்புறான்னு வைங்க, அப்பதான் ஓடி ஊதிவோம். நம்மளால பொறுக்க முடியாது. நமக்கு சகிப்புத்தன்மை இல்லை. ஒரு கிதாபுல ஊதி கிதாபுல படிச்சேன். ஒரு இடத்துல இப்படிதான் ஒரு கலவரம் நடந்துச்சான். கலவரத்துல ஒரு முஸ்லிம் பாய் என்ன பண்ணாரு, அடிக்க வந்தவனை மடைக்கு போட்டு பிடிச்சி மேல ஏறி உட்காந்துட்டார். மேல ஏறி உட்காந்த உடனே கீழே படுத்துட்டு இருந்தவன் சொன்னார், அப்பா இது மாதிரி விட்டுருப்பாய், கல்மா சொல்லிடுறப்பாய் அப்படின்னா. என்ன சொன்னாங்க? விட்டுருப்பாய் சண்டைக்கு வரமாட்டேன், கல்மா கூட சொல்லிடுறேன், விட்டு குத்திராத. இந்த பாய் என்ன களிமா வச்சுனாலும் எனக்கு தெரியாதுன்னு இருந்துட்டாரா. இது நம்ம நிலைமை. களிமா வச்சிருந்தாரு, எனக்கு களிமா தெரியாதுன்னு இருந்துட்டாரா. அல்லாஹ் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு சம்பவம் எழுதுகிறார்கள். அவர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? இரண்டாம் உமர் என்று பெயர் பெற்றவர்கள். இரண்டாம் உமர், நீளத்திற்கு பெயர் போனவர்கள். அவர்களுடைய ஆட்சியில போதையில ஒருத்தர் தள்ளாடிட்டு வரான். யார் பார்த்துட்டா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லி பார்த்தாங்க. இஸ்லாமிய ஆட்சியில மது குடித்தால் போதையில தள்ளாடினா என்ன செய்வாங்க? தண்டனை. அவனை பிடிச்சி இழுத்து வர்றது கிட்ட போறாங்க. பிடிச்சா அவன் கண்ணாமண்ணு திட்ட ஆரம்பிச்சான். போதையில இருக்கிறவங்க என்ன செய்வான்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் திட்டான். திட்டினவங்க விட்டுட்டு வந்தாங்க. ஏன் விட்டுட்டு வந்தீங்க? அப்ப சொல்றாங்க, திட்டும் போது என்ன செஞ்சாங்க? கோபம் வந்துச்சு, அதனால விட்டேன். கண்ணியத்துக்குரியவர்கள், இதுதான் சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மைக்கு ஷைத்தான் விடவே மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் நீங்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பீர்கள் என்று குர்ஆன்ல 3 இடத்துல சொல்றோம். இந்த மாதிரி விட்டு கொடுத்த மனசே வராது, ஷைத்தான் விட மாட்டான். கோபம் வரும்போது அந்த கோபத்தை விட்டு நாம் தப்பிப்பதற்கு முதல் வழி என்ன? முதல் வழி என்ன? ஷைத்தானை விட்டு பாதுகாத்தேனும். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்து கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தக்லப், உபதேசம் தானே உங்களுக்கு வேணும், கோபப்படாதீங்க நீங்க அப்படின்னா. அவர் என்ன செஞ்சாரு? யா ரசூலுல்லாஹ், இன்னொரு உபதேசம் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அப்பவும் என்னதான் சொன்னாங்க? கோபப்படாதீங்க. நம்மளை பார்த்து யாராவது கோவப்படாதீங்கன்னா அப்பதான் கோவம் வரும். பாய் டென்ஷன் ஆகாதீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. ஆனா ஒண்ணு, இது ஏன் டென்ஷன் ஆகாது தெரியுங்களா? இவன் டென்ஷன் படித்து டென்ஷன் ஆகாத வேற அவர் என்ன செய்வாங்க? சொல்றது யாருன்றது அர்த்தம் இல்ல. கோபத்திற்கு காரணமானவனே அவன் இல்ல, கோபத்துக்கு காரணமா இருந்த நபருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தேன். திடீர்னு யாரு சொல்றான்றது ஒரு பார்க்கலாங்க. கோபம் வருது அவருக்கு, என்ன செய்யணும், அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா விட்டுருவோம். சரி, அப்புறமா கோபம் எல்லாம் போன பிறகு என்ன செய்யணும்? மெதுவா பேசுங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப டென்ஷன் ஆவாதீங்கன்னு சொல்றது யாராங்க? அவன் தான் டென்ஷனுக்கே காரணம். அப்ப கோபப்படாம என்ன செய்யணும்? ஒரு கோபம் தான் வரும். இதை ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, நல்லா புரிஞ்சிடும். ஒருத்தர் மரண படுக்கையில படுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சீரியஸ், கடைசி நேரம் மாதிரி தெரியுதுன்னு வைங்க. ஒரு சந்தேகம், அப்படியே என்ன செய்யணும்? ஒரு பக்கத்துல உட்காந்து என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே இருக்கணும். அதை கேட்டு அவர் சொல்வார் இல்லையா? அதுக்கு தல்கீன்னு சொல்லுவாங்க. இது யார் சொல்லணும்? கிதாப் எழுதியிருக்காங்க. அது வரைக்கும் பேசாம இருந்தாங்க, அது வரைக்கும் வந்து பார்க்காத ஆளு கடைசி நேரம் தெரிஞ்சவங்க வந்திருக்கான். அநியாயம் செஞ்சவன் என்னடா சாவணும் நினைக்கியா? இப்போ வந்து களிமா சொல்லி தர வந்திருக்க நினைப்பார நினைக்க மாட்டாங்க. கிதாப் எழுதியிருக்காங்க, களிமா கடைசி நேரத்துல சொல்லி தர்றது யாரா இருக்கணும்னா அவருக்கு ரொம்ப முகப்பத்தா இருந்திருப்பாங்கல்ல, அவரை கவனிச்சிருப்பாங்கல்ல, அவர் மேல பிரியமா இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவர்கள் அமர்ந்து களிமா சொல்றாங்க. அப்பதான் அவர் என்ன செய்வார்? அதை ஏற்று சொல்வார். பிடிக்காத கடைசி நேரத்துல வந்து பக்கத்துல வந்து சொல்லுங்க, அடப்பாவி வாழும்போது இப்படிதான் எப்படா சாவுன்னு களிமா சொல்லி வந்தாங்க அப்படின்னு நினைப்பாங்க. கோபப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய நபர் யாரு? கோபப்படாதீங்கன்னா நீ சொன்ன கோபப்படுவாரு. அந்த நேரத்தில் நிதானிக்க வேண்டும், அந்த நேரத்தில் விட்டுறோம். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? கோபத்துல சில சமயம் என்ன சொன்னாலும் புரியாது. அந்த கோபம் தணிந்த பிறகு தன்மையாக அவருக்கு புரிய வைத்தால் கண்டிப்பாக புரியும்.
அப்ப கோபம் செல்வதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது ஷைத்தானை விட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கொஞ்சம் நல்லா யோசிங்க. கோபம் வரும்போது இது மறந்துடும். இதுதான் டேஞ்சரே. இவ்வளவு நேரம் சொல்றோம்ல ஷைத்தானை பாதுகாப்பு சொல்றோம். கோபம் வரும்போது இது ஓட மாட்டோம். இரண்டாவது என்ன செய்யணும் தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கோபம் வருகிறதா நீங்கள் நின்று கொண்டிருந்தால் அமர்ந்து விடுங்கள். இது இரண்டாவது. நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கோபம் வந்தால் படுத்து விடுங்கள். உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்கள் பேசாதீர்கள், அமைதியாக ஆகிவிடுங்கள். கோபம் வரும் பொழுது தண்ணீர் குடிக்கலாம் அல்லது ஒளி செய்யலாம். ஆனா நம்ம வெளியில வந்தே மாட்டோம். படுத்துக்கிட்டு இருக்க ஒரு கோபம் வந்தா எஞ்சி உட்காந்துடுறோம். உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு கோபம் வந்தா எஞ்சி நின்றுறான். நின்றுட்டு இருக்க ஒரு கோபம் வந்தா பாயறான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நின்றுட்டு இருக்கும் கோபம் வந்தா உட்காந்துருங்க, உட்கார்ந்து இருக்கும் கோவம் தான் படுத்துருங்க. நேர் மாற்றம். யாராவது தண்ணி கொண்டு கொடுக்குறது தெரியாது, தண்ணி தட்டி விட்டுருங்க. தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. சொல்றாங்க, ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். அந்த கோவம் தனியோட என்ன செய்யுங்க, ஒழிச்சிங்க. அதே மாதிரி கோவம் வரும்போது அமைதியாகிடுங்க. இவன் கோவம் வரும்போது என்ன செய்வாங்க, கத்துவான். புகாரில வருது, நோன்பு வைத்த நிலையில் நம்ம இரண்டாவது நோன்பு சொல்றோம் நினைக்கிறோம். உங்களிடத்தில் யாராவது சண்டைக்கு வந்தால் அப்படின்னு சொன்னா சத்தமிட்டு பேசுவது அர்த்தம். சத்தமிட்டு பேசாதீர்கள் அப்படின்றாங்க. சத்தமிட்டு யார் பேசுவா? கோவம் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், ஆரம்பிச்சலாம். அப்ப கோவத்தை அடக்கணும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கோபம் வருகிறதா அமைதியாக ஆகிவிடுங்கள். கோபம் வரும்போது கத்தாதீங்க, அந்த நேரத்தில் உங்கள் குரலை தாழ்த்துங்கள். அதே போல இன்னும் ரெண்டு விஷயம் எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, கொஞ்சம் அல்லாஹ்வை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு நம்ம மேல எதுக்காக கோபம் வருது சொல்லு. நம்ம எவ்வளவு அநியாயம் பண்றோம். நமக்கு எவனால அநியாயம் பண்ணா ரத்தம் கொதிக்குதுன்றமே, நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கோம். அல்லாஹ் சொல்றது ஏதாவது செய்யணுமா? அல்லாஹ் என்னைக்காவது நம்ம மேல கோபப்படுறானான்னு யோசிக்கணுமா? இதை யோசிச்சனா கோபம் அடைகிறோம். எப்படி எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொன்னா, அலீமுன் ஹலீம். ரெண்டு அல்லாஹ்வுடைய பல தன்மைகள்ல இந்த இடத்துல ரெண்டு தன்மை சேர்த்து சொல்றான். அது என்ன ரெண்டு தன்மை? அலீமுன் ஹலீமுன். அலீம் அப்படின்னா அறிந்தவன். அலீம் அர்த்தம் அறிந்தவன். ஹலீம் அர்த்தம் சாந்தமானவன். இங்க ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றான். என்ன சொல்ல வரீங்களா? அலீமுன், நீங்க செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். வேணுங்களா? நாம கூட சில சமயம் சகிச்சுக்கிட்ட மாதிரி இருப்போம். எது வரைக்கும் தெரியாத வரைக்கும். ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஒருத்தர் திடீர்னு வந்து போட்டு விட்டுருவாங்க. போட்டு கொடுக்குறதுக்கு சில இருப்பாங்க. அவர்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கீங்க, அதனால உங்களை பத்தி என்ன சொல்றான்னு தெரியுமா? என்ன பத்தி என்ன சொன்னா அப்படி இந்த ஆளும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க பிறகு அதுக்கு பிறகு நல்லா பேசுவாங்க. அப்படியே பேச குறைப்பாரு, மூஞ்ச பார்க்க மாட்டாரு. ஏன்? அவன் நம்மளை பத்தி இப்படி பேசுறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிந்த பிறகு சகித்துக் கொண்டு நம்மால் இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரியும், சகித்துக் கொண்டே இருக்கிறானே. அதை கொண்டு சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டே சகிச்சு இருக்கிறானே, அப்ப அந்த தன்மை, அந்த சகிப்பு தன்மை நமக்கும் வர வேண்டும். அடுத்து சொல்றாங்க, கடைசியாக கோபத்தினால என்ன சாதிச்சிட முடியல, எதையுமே சாதிக்க. கோபத்தினால நஷ்டம் தான் ஏற்படும். அந்த சஹாபி கிட்ட 2 தடவை சொல்ல சொன்னாங்க, கோபப்படாதீங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, 2 தடவை உபதேசம் கேட்ட 2 தடவை கோபப்படாதீங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் என்ன பார்த்து. அதற்கு பிறகுதான் நான் சிந்தித்தேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்ததெல்லாம் என்னுடைய கோபத்தினால்தான். எத்தனை பேர் கோபத்தினால மனைவியை இழந்துடுறாங்க, எத்தனை பேர் கோபத்தினால வேலையை தூக்கி சாமி தூக்கி போட்டு வந்து யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? சாமி தூக்கி போட்டு வட்டீங்க. சில பேர் எனக்கு நீங்க எடுத்துக்க அப்படின்னு கோபத்துல யாருக்கு நஷ்டம்? அதை எடுத்து போயிடுவா. நிதானிக்க வேண்டும். கோபப்பட்டால் நிச்சயமாக நஷ்டம் தான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதியா இருக்கிறாங்களா, காதியா நீதிபதி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கோபமாக இருக்கின்ற நிலையில் தீர்ப்பு வழங்கக்கூடாது. எனவே கோபத்தில் நான் எந்த செயலை செய்தாலும் அது எனக்கு நஷ்டம் தான் நிச்சயம் என்பதையும் சிந்தித்தால் கோபம் அடங்கிவிடும்.
எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கோபத்தினால் நமக்கு எந்த நன்மை வரப்போவது கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கோபத்துல மனிதர்கள் 4 வகையா இருக்கிறாங்க. கோபத்துல மனிதர்கள் 4 வகை. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முதல் மனிதர் அவர் யார் என்றால், எடுத்ததுக்கு எல்லாம் கோபப்படுவார். பட்டுன்னு கோபம். ஆனா வந்த கோபம் பட்டுன்னு போயிடும். வந்த கோபம் சீக்கிரம் போயிடும். இவரிடத்தில் எந்த நிலவும் இல்லைன்றாங்க. ஏன் சீக்கிரம் போகுது? நல்ல மனுஷன் பார்த்தா எதுக்கெல்லாம் கோபப்படுறாங்க, இவர்கிட்ட எந்த நிலவு இல்லைன்றாங்க. அடுத்து சொன்னாங்க ரெண்டாவது யாருன்னா, எப்பயாவது கோபம் வரும், ஆனா வந்து போய் தொலையாது சொல்லிட்டு இவர்கிட்ட எந்த நிலவும் இல்லைன்றாங்க. இந்த நம்ம அநேகமா 99% இந்த கேட்டகரியில தான் இருப்போம். எப்படின்னா பெருமையாக சொல்றது, கோபம் வராது வந்த எந்த நிலவு வந்தாதான் போவாத, வந்தாதான் கோபத்தை காட்டிடுவீல, எந்த நிலவும் இல்லைன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மனிதர்கள்ல ரொம்ப மோசமான மனிதர் யார் தெரியுமா? பட்டுன்னு கோபப்படுவாரு, அந்த கோபம் போகவும் செய்யாது. மனிதர்கள் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? எப்பயாவது கோபப்படுவாரு, அந்த கோபம் கூட உடனே போயிடும். இவர் தான் மனிதர்கள் சிறந்தவர். மனிதர்களே ரொம்ப மோசமானவர் யாருங்க? அப்பப்போ கோபம் வரும், போவார். இதுக்கு சின்ன உதாரணம் சொல்றாங்க. நம்ம இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போறோம்னு நினைக்கிறோம். ட்ரெயின்ல போய் நிக்கிறோம். 2 ட்ரெயின் நிக்குது. ஒன்னு எக்ஸ்பிரஸ், இன்னொன்னு லோக்கல். அங்கங்க நின்னு போ. எந்த ட்ரெயின் ஏறும் சொல்லுங்க? எக்ஸ்பிரஸ், சூப்பர் எக்ஸ்பிரஸ்ல ஏன் நிக்காம போவோம்? இந்த அங்கங்க நிக்குது, அந்த ட்ரெயினை யாராவது விரும்புவாங்க? சரி, எக்ஸ்பிரஸ் ஏறி உட்கார்ந்தாரு, எக்ஸ்பிரஸ் அங்கங்க நிக்குது, என்ன செய்வாரு? என்ன அங்கங்க பண்ணிட்டு இன்மாதிரி அங்கங்க அப்பப்போ கோவம். இந்த மனுஷன் எப்ப கோவம் வரும் தெரியாது, 2 நாள் பேசாம இருப்பான். எதுக்கு கோவப்படுறது தெரியாது, பயந்து. இந்த லோக்கல் ட்ரெயினை விரும்பாத மாதிரி, வெறுக்கிற மாதிரி ட்ரெயின் அங்கங்க நின்னா, சரி என்னடா ட்ரெயின் இதுல போய் ஏறணுமே அப்படின்னு வெறுக்கிற மாதிரி, இந்த மனுஷன் போய் கட்டணுமே அப்பப்போ கோவப்படுறாரு அப்படின்னு வெறுத்துருவாங்க. நம்ம வண்டி எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எக்ஸ்பிரஸ், சூப்பர் எக்ஸ்பிரஸ் போயிட்டே இருக்கணும். எங்கேயாவது எப்பயாவது நிற்கும் அந்த வண்டி. அது மாதிரி எப்பயாவது கோவப்படணும். நின்னாலும் வண்டி கட்டு எடுத்தா சந்தோஷம். அதே மாதிரி என்னைக்காவது கோவம் வந்து பேசலன்னா கூட உடனே பேச ஆரம்பிச்சிடணும். வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லும் இன்ஷா அல்லாஹ். மனிதர்களின் மிக சிறந்தவர்களாக இருக்கலாமா? அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.